ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல நடிகர் நெப்போலியன் அவருடைய மூத்த மகனான தனுஷ்க்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால நிறைய கான்ட்ரவர்சியை கிளப்பியிருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்திற்கு நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிச்சயதார்த்தத்திற்கு மணமகன் வரல. மணமகள் திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷரா அப்படிங்கிறவங்க. இதற்கு நெப்போலியன் அவருடைய மனைவி மட்டும்தான் இந்த நிச்சயதார்த்தத்துல கலந்திருக்காங்க. ஸ்கைப் மூலியமா தான் மணமகன் இந்த நிச்சயதார்த்தத்துல கலந்திருக்காங்க. நெப்போலியனுடைய மூத்த மகனான தனுஷ் இந்த நிச்சயதார்த்தத்தில் நேரடியா கலந்து கொள்ளாததற்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு தசை சிதைவு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால அவரால் நடக்க முடியாம போயிடுச்சு. வீல் சேர்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. அவங்களால பிளைட்ல எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. டிராவல் பண்ணணும்னா ஷிப்ல தான் டிராவல் பண்ணணும். ஷிப்ல டிராவல் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் டிராவல் பண்ண வேண்டிய நிலை வரும். இதனாலதான் நடிகர் நெப்போலியனும் அவருடைய மனைவி மட்டுமே இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு போயிருக்காங்க. இதற்கு தான் சோசியல் மீடியால இப்படி ஒரு உடல்நலம் குன்றே ஒருத்தவங்களுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதற்கு காரணம் காசுதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் நெப்போலியன் குடும்பத்தோட அமெரிக்காவில தங்கி இருக்கிற அந்த வீட்டை ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான் தன்னோட யூடியூப் பக்கத்துல போட்டிருந்தாரு. அதுல ரொம்ப லக்ஸரியஸான ஒரு லைஃப் நெப்போலியன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல போட்டிருந்தாங்க. இதனால இந்த வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் இந்த பெண் வீட்டார் இந்த பெண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க. காசு இருந்தா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பேர் அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெப்போலியன் அவர்கள் 27 வயசுல நடிக்கிறதுக்கு வந்தாங்க. இவங்க முதலில் அறிமுகமாகணும் பொழுது வில்லன் கேரக்டர்ல தான் அறிமுகமானாங்க. நிறைய படங்கள்ல இவங்க ஆரம்ப காலத்துல வில்லனா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் சீவலபுரி பாண்டியன்ல ஹீரோவா பண்ணாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைது. இதை தொடர்ந்து பல படங்கள்ல இவர் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாங்க. திரையுலகில கொடிக்கட்டி பறந்தது மட்டும் இல்லாமல் அரசியலும் இவர் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டராகவும் இவர் ஆனாரு. ஆனால் இவ்வளவு பணம், பேர், பதவி, புகழ் எல்லாம் இருந்தாலும் இவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சோகம் ஆக்கிரமித்துக்கிட்டே இருந்துச்சு. அது இவருடைய மூத்த மகனான தனுஷ். இவருடைய மூத்த மகனுக்கு 4 வயது இருக்கும் பொழுதே அவருடைய நடையில ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. இவர் தசை சிதைவு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நோய்க்கு மருந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட 10 வயதுல இவர் நடக்கிற திறனை இழந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இவரோட 10 வயதுல அவரால் நடக்க முடியாம போயிடுச்சு. உலகில் பல்வேறு இடங்களுக்கு சென்று இவங்க வைத்தியம் பார்த்திருக்காங்க. ஆனா எதுவுமே இவங்களுக்கு கை கொடுக்கல. திருநெல்வேலி பக்கத்துல பரம்பரையாக வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு மயோபதி ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பார்த்திருக்காங்க. அப்போ அங்க ரொம்ப நல்லா வைத்தியம் பார்த்திருக்காங்க. ஆனா வசதிகள் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இதனால அங்க தனியா ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டுல அந்த வைத்தியரை வர சொல்லி வைத்தியம் பார்த்திருக்காங்க. இதை பார்த்து அவருடைய மகன் போலவே நிறைய பேர் தசை சிதைவு நோயினால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் எங்க பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, நாங்களும் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மருத்துவமனையில போதிய வசதி இல்லாம தன் மகன் போல யாரும் கஷ்டப்படக்கூடாது, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 12 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த மயோபதி ஹாஸ்பிட்டல்ல விரிவுபடுத்தி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மூத்த மகனான தனுஷ்க்கு நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. இவர் வீல் சேர்ல வெளியில போகும்போது நிறைய பேர் இவரை கிண்டலும் செஞ்சிருக்கிறாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான தனுஷ் அவர்கள் நம்ம இங்க இருக்க வேண்டாம்ப்பா, நம்ம அமெரிக்கா போயிடலாம், இங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன் மகனுக்காக இங்க இருந்த பேர், புகழ் அனைத்தையுமே விட்டுட்டு அமெரிக்கால வீடு, கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி அங்க போய் குடியேறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க அந்த வீல் சேர்ல சென்று வரதுக்கான வசதி எல்லாம் பொதுவெளியில அவ்வளவா இல்லாத காரணத்தினாலையும் இவங்க அமெரிக்காவுக்கு போறாங்க. எங்க ஃபேமிலி எல்லாம் அமெரிக்கால இருந்தாலும் நெப்போலியன் அப்போ மத்திய அமைச்சரா இருந்தாங்க. அதனால ஒரு மாசத்திற்கு ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு அவங்க குடும்பத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில அவங்களோட மகன்கள் நீங்க எங்க கூடவே இருக்க மாட்டீங்களாப்பா, நீங்க இந்த மாதிரிதான் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அரசியல், சினிமா இது இரண்டுமே ஒரு மிகப்பெரிய போதை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குள்ளயும் போயிட்டா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நெப்போலியன் அவர்கள் மத்திய மந்திரியா இருந்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய மந்திரி பதவி, அரசியல், சினிமா எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தன்னோட மகனுக்காக அரசியலில் இருந்து முழுவதும் விலகி அமெரிக்கால போய் குடிபெயர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்தியாவில இருக்கும் பொழுதே அமெரிக்கால ஒரு சாப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. முழுக்க இப்போ அந்த சாப்ட்வேர் கம்பெனியை தான் பார்த்துட்டு இவங்க அமெரிக்கால தன்னோட குடும்பத்தோட ரொம்ப அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இவருடைய மூத்த மகனான தனுஷ்க்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதற்கான பெண்ணை திருநெல்வேலி மாவட்டம் அக்ஷரா அப்படிங்கிறவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த திருமணத்திற்கு தான் நிறைய பேர் நெகட்டிவ்
நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல நெகட்டிவா பேசவங்க வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணும். வெளிநாட்டுல எல்லாம் வந்துட்டு குறைபாடு இருக்கிறவங்களும் ஒரு நார்மல் மனுஷங்களா தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆனா நம்ம நாட்டுல வந்து அந்த மனநிலை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு வீல் சேர்ல போனாங்களா அவங்கள பார்த்து கிண்டல் பண்றது, பார்வையினாலே அவங்களை துன்புறுத்துறது, இது வந்து அவங்களுடைய குறைபாடு. இதுக்கு வந்து இதற்கும் அவங்களுக்கும் அவங்க பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா வந்து நிறைய பேர் இதனால வந்து அவங்களை புண்படுத்திட்டு இருக்காங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இது போல் குறைபாடு உள்ளவர்களை வந்து புள்ளி செய்யாம அவங்கள வந்து ஆதரிச்சு அவர்களும் நம்மை போல ஒரு மனிதர்கள் அப்படின்னு அரவணைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்.